நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் இயக்குனர் பாரஞ்சித் பெருமையுடன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ the entire crew of Bison is here. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சென்னை மக்கள் இன்னும் நிறைய லவ்வோட உங்களை வரவேற்கிறாங்க. And Dhruv, especially a very big hi to you. Thank you so much for joining. We were waiting for you. And இப்போ படத்துடைய கதாநாயகனை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவரை handsome அப்படிங்கறத மட்டும் இவருடைய டைட்டிலாக சொல்ல முடியாது. மோஸ்ட் passionate actor அப்படின்னு சொல்லலாம். A true hard worker. இவருடைய perseverance பார்த்து நானே நிறைய நேரங்கள்ல வியந்திருக்கேன். அவ்வளோ ஒரு எஃபர்ட் ஒவ்வொரு படத்துக்கும். அப்படி பைசன்லயும் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு. We really look forward. So ladies and gentlemen, please put your hands together as we welcome our favorite கதாநாயகன் Dhruv Vikram அவர்கள் onto the stage. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நம்ம பைசன் படத்தோட முதல் ப்ரமோஷனல் இவெண்ட் இங்க ஃபீனிக்ஸ் மால்ல உங்களை எல்லாரும் சந்திச்சதுல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திங்க் மியூசிக் இந்த இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்கிற பிரஸ் மீடியா சண்டே அன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. எங்களுக்காக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. தேங்க்யூ. ஸோ என்னை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன். என் பேரு துருவ். இது வரைக்கும் நான் 2 படம் நடிச்சிருக்கேன். அந்த 2 படம் நீங்க பார்க்கலனா கூட நோ ப்ராப்ளம், பார்த்துருக்கவே தேவையில்ல. ஆனா இந்த படம் நீங்க கண்டிப்பா பார்த்தாவணுங்க. இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தை நான் அப்படிதான் பார்க்குறேன். நீங்க எல்லாரும் அப்படிதான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்காக இருக்கிற காஸ்ட் அனுபமா, ரஜிஷா, அப்போ டெக்னீஷியன்ஸ், நிவாஸ், கேமராமேன் எல்லாரும் பயங்கரமா உழைச்சி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனா இதெல்லாம் தாண்டி நான் இந்த படத்துக்காக 100% கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். இல்லைனாலும் தியேட்டர்ல பார்க்கும்போது நீங்க தான் முடிவு பண்ணோம் அந்த 100% எஃபர்ட் தெரியுதான்ட்டு. ஆனா என்னையும் தாண்டி எங்க எல்லாரையும் தாண்டி என் டைரக்டர் மாரி செல்வராஜ் சார் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சு கஷ்டப்பட்டு இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த சம்பவம் உங்க எல்லார்ட்டும் போய் சேரணும், அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், உங்களை யோசிக்க வைக்கணுன்றதுக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் அக்டோபர் 17 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸோட போங்க, ஃபேமிலியோட போங்க, குழந்தைங்களோட போங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட போங்க, பாய் ஃப்ரெண்டோட போங்க. ஆனா கண்டிப்பா படத்துக்கு போங்க. அக்டோபர் 17 படம் ரிலீஸ் ஆகுது. திருப்பி நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப நன்றி. என் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச். பட் உங்களை நாங்க அப்படி விட்டுற போறது கிடையாது. Dhruv is not only a good actor, he's a beautiful singer, ஒரு நல்ல டான்சர். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்காக ஒரு 2 வரிகள் நீங்க பாடணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நிவாஸ் வேற பாடிட்டு போயிருக்காரு, சத்யன் அண்ணா வேற பாடிட்டு போயிருக்காரு, ஸ்பீக்கர் வேற சரியா ஒர்க் ஆகல. லைட்டா நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தெரியும் நீங்க சூப்பரா பாடுவீங்க. அப்படி ராசாத்தி ஓனனப்பே கருவா காட்டு முன்னாச்சிடி அடியாத்தி ஒசிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி கொண்டே கட்டி இருக்கு. நோ ப்ராப்ளம். நாங்க சொன்னனே பாடுறதுக்காகவே ஒரு பெரிய சத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். Thank you so much Dhruv. நான் இந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுல நிறைய பேர் சொன்னது ஹார்ட் ஒர்க் ஃபார் தி ஃபிலிம். ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படிங்கும்போது அதுவும் கபடி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு களம் வேற. ஸோ அதுக்காக நீங்க எடுத்த எஃபர்ட் பத்தி நிறைய பேர் சொல்லி கேட்கிறோம். பட் நீங்க எவ்வளவு தூரம் அதுக்கு ட்ரெயின் ஆனீங்க, உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்.
நான் சொன்னா அது நல்லா இருக்காது. நீங்க படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? நாங்க பார்த்து அப்படி நானே வந்து இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணேன்னு சொன்னேன். உங்களுக்கு கபடி எவ்வளவு பிடிக்கும்னாச்சும் தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து இப்போ ஒரு நடிகன் கிடையாது, ஆக்சுவலா ஒரு கபடி பிளேயர் தான். ஓ இந்த படத்துக்காக நான் கபடி கத்துக்கிட்டது வந்து எனக்கு எப்படின்னா, கடைசியில நம்ம ஒரு முக்கியமான மேட்ச் ஆட போறோம், அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் ஆச்சு. இது ஒரு படம், இதுக்கு ஒரு ப்ரமோஷன், மியூசிக் வீடியோ, ட்ரெய்லர், எடிட்டிங் இதெல்லாம் நடக்கும்ன்றது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இது ஒரு வாழ்க்கை, அது வந்து எடுத்து வச்சிருக்காரு மாரி சார். ஸோ சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். நீங்க சொன்ன மாதிரி தீபாவளி வந்து அந்த மாரி சாருடைய சம்பவம் தீபாவளி சம்பவமாக மாறப்போது, ஒரு பிளாக் பஸ்டராக மாறப்போது. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் அட்வான்ஸ். தேங்க் யூ சோ மச் த்ரூப் ஒன்ஸ் அகைன் ஃபார் ஜாயினிங். தேங்க் யூ சோ மச். எல்லாரும் வந்து ரொம்ப நன்றிப்பா. கண்டிப்பா படம் பாத்துருங்க. ஓகே, அக்டோபர் 17 தீபாவளி அன்னைக்கு மறக்காம. ஓகே, நீங்களும் ஓகே ஓகே கண்டிப்பா படம் பாத்துருங்க. லவ் யூ so much. thank you so much. Dhruv, on behalf of all the girls out there, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படினு அதானப்பா? அதான் பாருங்க, உருகுறாங்க உங்களுக்காக girls. thank you அப்படியே கொஞ்சம் லைட்டா எல்லாரும் வந்ததுல ரொம்ப நன்றிப்பா. thank you so much. டேய் பாலா, thanks டா. சரி, thank you. Thank you very much Dhruv. Thank you so much to the entire crew. மீண்டும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். and மக்களே, நாங்க சொன்ன மாதிரி அக்டோபர் 17 மறக்காம பாத்துருங்க. once again thank you so much. அக்டோபர் 17 தீபாவளி அன்னைக்கு பைசன் ரிலீஸ் ஆகுது, பாத்துருங்க. thank you so much.